அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்ணுக்கு ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேஷன் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். ஸ்போர்ட்ஸ் டேக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புறதுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னா, நைட்டே டேங்க் பவுடர் வாங்கி தண்ணியில டேங்க் பவுடர் கலந்து பாட்டில் போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். வெஜ் சாண்ட்விச் கொடுத்து அனுப்பலாம்னு சாண்ட்விச்க்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்வீட் கார்ன் வேக வச்சுட்டு அதுல இருக்க பல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். கேப்சிகம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். வெள்ளரிக்காயும் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். மயோனைஸ், பிரெட் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். டிஃபனுக்கு இட்லி போட்டு வச்சுட்டேன். இப்போ கட் பண்ண எல்லா வெஜிடபிள்ஸும் ஒரு பவுல்ல போட்டு கொஞ்சமா உப்பு, பெப்பர், மயோனைஸ் கொஞ்சம் அதிகமாவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். பசங்களுக்கு பால் சூடு பண்ணி கொடுத்தாதான் எழுந்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு பால் போட்டு எழுப்பாட்டிட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே பிரெட் மேல வச்சுட்டு அதுக்கு மேல சீஸ் ஸ்லைஸா வாங்கி நான் அதுக்கு மேல வச்சுட்டேன். அதுக்கும் மேல இன்னொரு பிரெட் வச்சுட்டேன். நைட்டே வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சதுனால காலையில செய்யறதுக்கு ஈஸியா இருந்தது. பட்டர் எடுத்து தவால ஸ்ப்ரெட் பண்ணிட்டு செஞ்சு வச்ச பிரெட் எல்லாமே தவால வச்சுட்டேன். பிரெட் வச்ச பிறகு அடுப்பு சிம்ல வச்சிருங்க. 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி போட்டுக்குங்க. மறுபடியும் 5 நிமிஷம் கழிச்சு எடுத்துருங்க. இதே மாதிரி செஞ்சு வச்ச பிரெட் எல்லாமே டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பொண்ணுக்கும் கொடுத்துட்டு நாங்களும் எடுத்துட்டு போனோம். என் பையனுக்கும் காலேஜ்க்கு கொடுத்து அனுப்புறதுக்கு செஞ்சுட்டேன். என் பொண்ணுக்கு ஸ்போர்ட்ஸ் டேக்கு ரெட்டை ஜடை போட்டுட்டு கீழே ரப்பர் பேண்ட் போட்டு ஃப்ரீ ஹேர் போட்டுட்டேன். பொண்ணு கொஞ்சம் சீக்கிரமா போகணும், பிராக்டிஸ் இருக்கு. அதனால அவளுக்கு மட்டும் டிஃபன் சாப்பிட வச்சுட்டு அவகிட்டயே ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்து அனுப்பிட்டேன். பொண்ணு கொஞ்சம் சீக்கிரமா போறதுனால ஹஸ்பண்ட் போய் விட்டுட்டு வந்துட்டாரு. நானும் அம்மாவும் கொஞ்சம் லேட்டா தான் கிளம்புவோம். ஸ்போர்ட்ஸ் டே ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படியும் லேட் ஆகும். எப்படியும் 2 o'clock ஆயிடும். லஞ்சை செஞ்சு வச்சுட்டு போயிட்டோம்னா வீட்டுக்கு வந்து சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். என் பொண்ணும் கிளம்பிட்டேன். என் பையனும் டிஃபன் சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டாங்க 2 பேரும். நான் சிம்பிளா முட்டை மிட்டா சொன்னாதான் செஞ்சேன். முட்டையை வேக வச்சு போட்டுட்டேன். சாப்பாடு செஞ்சு ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டேன். நானும் அம்மாவும் டிஃபன் சாப்பிட்டுட்டு ரெடி ஆயிட்டு கிளம்பிட்டோம். ஸ்போர்ட்ஸ் டே எங்க நடந்ததுன்னா நேரு ஸ்டேடியம்ல தான் நடந்தது. நானும் அம்மாவும் 9 o'clock வந்து ரீச் ஆயிட்டோம். எங்க ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருவாங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை ஸ்டார்ட் பண்ணல. ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு முந்தைய நாள் நல்ல மழை பெஞ்சது. எங்க ஸ்டேடியம் ஃபுல்லா ஈரமா இருக்குமோன்னு நினைச்சோம். பரவாயில்ல, தண்ணி எதுவும் இல்லாம எல்லாமே காஞ்சிதான் இருந்தது. ஸ்போர்ட்ஸ் டே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என் பொண்ணு மார்ச் பாஸ்ட்ல இருக்கு. அவளுடைய கேம்ஸ் தான் முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு. 1st ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டான்ஸ், டிராமா எல்லாமே பார்த்துட்டு நிறைய பசங்களுக்கு பிரைஸும் கொடுத்தாங்க. நிறைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய பசங்களோட கேம்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. பேரண்ட்ஸ்க்கும் கேம் நடந்தது. யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம்னு சொல்லி நானும் போயிருந்தேன். கடைசியாக மார்ச் பாஸ்ட் நடந்து முடிஞ்ச பிறகு நேஷனல் ஆந்தம் சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்சிருச்சு. மார்ச் பாஸ்ட்ல என் பொண்ணு டீம் தான் வின் பண்ணிச்சு. சென்ட் பேட்ரிக் ஹவுஸ் வின் பண்ணது எனக்கும் என் பொண்ணுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்லபடியா ஸ்போர்ட்ஸ் டேவும் முடிஞ்சு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம்.